டக்குன்னு வந்துருச்சு. மனைவி மூலமா வருமானமும் உண்டு, நிலையான வருமானமும் காமிக்குது. அப்ப நம்ம எந்த இடத்துல எந்த நேரம் வருது, நம்ம எப்ப கவனமா இருக்கணும், எப்ப எப்ப நம்ம வந்து கேள்வி என்ன, கேள்வி என்ன, கேள்விக்கு தகுந்தவாறு தான் நம்ம என்ன செய்யறோம். எதற்காக ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டோம், சார் என்ன ரீசன் சார். ஏன்னா நம்ம காரணகாரி இல்லாம, இப்ப நீங்க ஒரு ஒரு 4 செகண்டுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், அந்த மேடத்துக்கு போட்டோம், அருமையான ஜாதகம், எந்த வித டிஸ்டர்ப் இல்லை, சூப்பரா வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுத்திருப்பாங்க. ஆனா என்ன செய்யறோம், டைம் தப்பா தெரியுதுங்கிற. ஏன்னா குழந்தை பாக்கிங்கிறது 2 பேர் சார்ந்து பார்க்க கூடாது. அது மாதிரி எப்பவும் தெரிஞ்சுக்கிறீங்க, இருவர் சார்ந்த கேள்வி. எனக்கும் என் தம்பிக்கு பிரச்சனை இருக்கு சார், என் தம்பிக்கு ஜாதகம் கிடைக்காது சார், உங்க ஜாதகத்திலே பாத்திரலாம். ஒருவேளை நானும் என் தம்பியும் சேர்ந்தே பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கோம் சார் அப்படின்னா, 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். நீங்களா முடிவு பண்ணிடக்கூடாது, நீங்களா முடிவு பண்ணிடக்கூடாது. கேட்கணும். கேட்காம இப்ப நான் எது கேட்டேன், தயவுசெய்து கேட்டு பாருங்க அப்படின்னு ஏன் கேட்கிறேன். பிறந்த நேரத்துல கோயம்புத்தூரை பொறுத்தல போட்டா வந்துருங்க, இருந்தாலும் ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்காம ஏன் விட்டோம். ஒருவேளை ஒரு சூழலா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட துடியில இருந்தா கூட பிரச்சனை இல்லை வச்சுக்கிறீங்களேன், ஒன்றும் ரொம்ப எல்லாம் டிஃப்ரெண்ட் வராது. இருந்தாலும் எதுக்கு கேட்கிறோம், அது நம்ம கேட்டுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஒரு எடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எதுவுமே வந்து தவறுதலா போயிடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இது. நம்ம வேணா ஈஸியா வந்து உட்காந்து நம்ம சினிமா மாதிரி பார்த்துட்டு போயிடலாம், இந்த சினிமால காய்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி. ஆனா நான் வந்து அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறேன். இது எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை எனக்கு தெரியும். ஏன்னா இருக்கையிலேயே பெரிய மோசமான சோகங்கிறது புத்திர புத்திர பாக்கியம் தான். அதுல பர்டிகுலரா இந்த மாதிரி எல்லாம் இடையிலேயே வந்து குழந்தை வந்து பிறந்து அதை அவங்க அனுபவிச்சு சந்தோஷமா இருந்து குழந்தைன்னு ஒண்ணு பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லதை அனுபவிச்சுட்டு அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா அது அதை விட கொடுமை எதுவுமே இல்லைங்க. அதனாலதான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஜாதகம் பாக்குறதெல்லாம் பெருசு இல்லை, அவங்க நிலையில இருந்து நீங்க என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆத்மார்த்தமா அவருடைய நிலையில இருந்து அவர் என்ன கஷ்டத்துல வந்திருப்பாரு, அவர் என்ன துன்பத்துல வந்திருப்பாரு, அவருடைய உறவுகளை புரிஞ்சு அந்த கஷ்டத்தை பூரா தீர்க்க முடியும் உங்களால. இதுல எல்லாமே இருக்கு. அவருக்கு ரெமெடி கொடுக்கறதுக்கு எந்த கோயில் போகலாம், எந்த கோயில் போகக்கூடாது, எல்லாமே கரெக்டா அவர் ஃபாலோ பண்ணாருன்னா அடுத்த வருஷம் நேரம் கூப்பிட்டு, சார் உங்க புண்ணியத்துல நல்ல ஒரு குழந்தை இருக்கு சார், அதுவும் ஏன் வாயில குழந்தைன்னு இருக்குன்னாவே கண்டிப்பா உண்டு. 8 வருஷம் குழந்தை இல்லாம மலேசியாவில் என்கிட்ட வந்து பார்த்தாங்க. இப்ப 2 குழந்தை நான் தான் பேர் வச்சு கொடுத்தேன், 2 பேருக்குமே நான் தான் பேர் வச்சு கொடுத்தேன், 2 ஆண் குழந்தை. அதே மாதிரி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 4 வருஷம் குழந்தை இல்லாம பெண் குழந்தை பிறந்து நான் தான் பேர் வச்சு கொடுத்துருக்கேன். அதனால வந்து நான் சொல்றது டேர்ம் கூட இருக்கிறதுனால சொல்ல வர்றேன். அதனால இவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. கண்டிப்பா குழந்தை உண்டு, நான் சொல்றேன், ஆண் குழந்தை உண்டு, பெண் குழந்தை உண்டு. ஆனா என்ன, கரெக்டா சொல்றதை கேட்கணும், கரெக்டா சொல்றதை ஃபாலோ பண்ணணும். கரெக்டா எந்த போகக்கூடாது, எந்த டயத்துல போகலாம், அந்த மாதிரி எல்லாம் விஷயம் கரெக்டா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா அவருக்கு அடுத்த வருஷம் யாரும் கூப்பிட்டு சொல்லுவார், சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ட்டு கண்டிப்பா கூப்பிடுவாரு. நீங்களே பேர் வச்சு கொடுங்க, நிச்சயமா கூப்பிடுவாரு, கண்டிப்பா கூப்பிடுவாரு. நம்ம அடுத்த வருஷம் கிளாஸ்ல போடுவோம் அவர் பேருக்கு. ஓகேங்க, சரி. இப்ப 3ஆம் பாவத்தை பொறுத்தவரை 2ஆம் பாவம் பார்த்துட்டோம், அனுச நட்சத்திரம் பார்த்தோம், ராகுவை தொடர்பு கொண்டுச்சு, சதயம் 6ஆம் பாவமா வந்துச்சு. அடுத்து பார்த்தோம் உத்திரட்டாதி 4. ஆனா அனுச நட்சத்திர கோயிலுக்கு வந்துட்டு சொத்துக்காக மட்டும்தான் போகலாம். அடிக்கடி எப்பாவது அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மகிழம்பூவோ இல்ல மகிழமர காற்றையோ சுவாசிக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி டிசைனிஃபேக்டரா வந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வேப்பமர காற்றை சுவாசிக்கிறது, பால் அதிகமா சாப்பிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் பச்சையா சொல்றதுன்னா மலட்டுத்தன்மை கூடும். ஏன்னா சேட்டன் பிளானட், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இருக்கிறதுலயே அந்த மலடு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சுன்னா, மலட்டுத்தன்மைன்னு பேர் வந்துச்சுன்னா சேட்டன் பிளானட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். புதனுங்கிறது வந்துச்சுன்னா இயக்கத்துல, அதாவது இயங்கக்கூடிய வேகத்துல ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா புதனுங்கிறது வேகமா செயல்படக்கூடிய பிளானட். ஒரு நரம்பு மண்டலம் எப்படி சொல்றோம், லேசா இங்க கிள்ளினவனே எப்படி இமிடியேட்டா மூளைக்கு பாஸ் ஆகுது, உன்னை யாரோ ஒருத்தர் ஊசி வச்சு குத்துறேன் அப்படின்னு சொன்னோடனே அடுத்து என்ன செய்யுது, அது கைக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து கை டக்குன்னு போய் தட்டுதா என்ன, அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கிறது புதன். அதனாலதான் நரம்பு மண்டலம் சொல்லுவோம், ரத்த நாணங்கள் நரம்பு மண்டலம்னா புதன் சொல்லுவோம். சேட்டன் பிளானட் அப்படி இல்லை, நீங்க சாப்பிட்ட உடனே ஜீரணம் ஆயிருமா, ஆகவும் கூடாது. அது எனர்ஜி ஆகி எந்தெந்த இடத்துல எனர்ஜி தேவையோ அங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் கிளிக் ஆசிட் குளுக்கோஸ் மாறணும், எல்லாம் மாறி கடைசி என்ன செய்யணும், வேற வழி இல்லாம சக்கை தான் வெளியேறணும். அதுதான் சேட்டன் பிளானட். அதான் சேட்டன் பிளானட்டுக்கு ஸ்லோவா வச்சிருக்காங்க. நீங்க சேட்டன் பிளானட் வேகமா ஓடிச்சுன்னு வச்சுக்கிறீங்க, சாப்பிட்டதோட அத்தோட சரிதான், பேதி தான் போகும் எல்லாத்துக்குமே. அதை புரிஞ்சுக்கிறாங்க. காரணகாரியம் இல்லாமல் பிரபஞ்சங்கிறது எதையுமே கொடுக்கல. எனக்கு லக்னத்துல சனி வந்துருச்சு, சூப்பர் பிளானட். லக்னத்துல சனி வந்தா அருமையான பிளானட், நிதானம் இருக்கும், எதை எப்படி செய்யலாங்கிற தன்மை இருக்கும், தப்பு பண்ண மாட்டாங்க 100%. அனுபவங்கள் நிறைய இருக்கும், அனுபவம் நிறைய. சனி என்கிறது அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க.
இவருக்கு 2ஆம் பாவத்துல வந்து 4ஆம் பாவம் தொடர்பு பணம் எனக்கு தெரியும் சார், பணத்தினுடைய இடம் எனக்கு தெரியும் சார், அதனால நான் தேவையில்லாம செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது அந்த அனுபவத்தை கொடுக்கும். சனி என்பது அப்பதான் சொல்லுவாங்க, எப்பொழுதுமே நீங்க பழசரோட படிச்சிருப்பீங்க. சனிங்கிறது கொடுத்தா ஈஸியா கொடுக்காது, கொடுத்தா அது எப்போதுமே பாத்தீங்கன்னா பெர்மனண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பொறுத்தல 2ஆம் வீட்டுல சனி நல்லா தான் இருக்கு. ஆனா மறைமுகமா பாருங்க, இந்த 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ற உத்தரட்டாதி பாருங்க 8-12 தொடர்பு, 8-10 தொடர்பு கொள்ளுது. அப்ப 8-10 தொடர்பு கொள்றதுல 10 ஓகே தான். அப்ப எப்படி பிரியும்னா 8 ஒரு தடவை பலன் கொடுக்கும், 10 ஒரு தடவை பலன் கொடுக்கும். நீங்க 10 பாக்குறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, 8 தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சார் 8ம் சொல்லி கொடுக்கல, 10 அந்த ரெண்டையும் பிரிச்சு பாக்குறது சொல்லி கொடுக்கல. அப்ப 8ங்கிற பொழுது என்ன ஆகும்னா எந்த டயத்துல 8 வருது அப்படிங்கிறது பார்த்து அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா நடந்துக்கிறணும், ரொம்ப கவனமா நடந்துக்கிறணும். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ட்ரபுள்லாம், அதாவது இந்த 2ஆம் பாவத்தின் ரீதியாக ஏன் சார் 4 தானே சார் வருது, ஏன் சார் அந்த 2ஆம் பாவத்துல அதை கேட்டீங்க, பல்லுல பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்க, தேவையில்லாம பேச மாட்டீங்களான்னு கேட்டீங்க, பெரிய லெவலில் ருசித்திறன் இல்லைன்னு கேட்குறீங்க சார், கேட்டா தான் பதில் சொல்லுவாருன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா பாவத்தின் ரீதியாக மறைமுகமாக பாருங்க, மறைமுகமா பாருங்க 4ஆம் வீடு தொடர்பு கொண்டு மறுபடியும் 8-10 தொடர்பு கொள்ளும். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பூச நட்சத்திரம் 8-10 தொடர்பு கொள்ளுது. நல்லா கவனிச்சு பாருங்க, பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் திரும்ப திரும்ப பாருங்க. பூசத்தினுடைய தேவதை யாரு? குரு. தெரியுதுங்களா? அதுலயும் பர்டிகுலர் என்ன சொல்லுவான், குருவுடைய தளத்துல மெயினா என்ன சொல்லுவீங்க, திருச்செந்தூர் தான். புரியுதுங்களா? அதனால குருவுடைய தளம் மட்டும் கிடையாது, பூச நட்சத்திரனுடைய தேவதை யாருங்க, பூச நட்சத்திர தேவதை யாருங்க சொல்லுங்க யாராவது. பூச நட்சத்திர தேவதை யாருங்க, யாருங்க பூச நட்சத்திரனுடைய தேவதை யாருன்னு கேட்டேன். குரு பகவான் மாமா, குரு பகவான் மாமா, குரு பகவான் சொல்லியிருக்கான். ஓகேங்களா? அதனால பொதுவா ஜாதகத்துல எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, காரணகாரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது. நேரம் மட்டும் கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்புல இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல இருக்கும். பாத்துக்கிறேங்க. கமல் ஏன் ஸ்டக் ஆகுது, சம்பந்தமெல்லாம் ஸ்டக் ஆகுதியா, திடீர்னு ஃப்ரண்ட் கேர் போட்டு பேக் கேர் ரிவர்ஸ் கேர் ஓடுது, என்ன விஷயம்? சரி, ஓகே. அடுத்துங்க 3ஆம் வீட்டுல சுக்கிரன் பார்த்தோம். சுக்கிரன் பார்க்கையில சுக்கிரன் வந்து 3ஆம் வீட்டுல போராடம், அதுக்கடுத்து வந்து குரு பாத்தீங்க, அதுக்கடுத்து பூரட்டாதிக்கு அடுத்து வர சனி பாருங்க, உத்தரட்டாதி. உத்தரட்டாதி வந்து என்ன வந்துச்சுன்னா 4ஆம் பாவம் வந்துருச்சு, வாகன யோகம் நல்லா இருக்கு. நான் 4ஆம் பாவம்ங்கிறது உங்களுக்கே தெரியும், 2ஆம் பாவத்துல என்ன நாள் வருதோ அதே தான் நான் 3ஆம் பாவத்துக்கு வருது. 3ஆம் பாவம் வர்றதுனால மனைவியை கடுமையா கோபம்லாம் வந்தா மனைவி மேலதான் காமிக்கிற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கிறேங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேங்க. என்ன ஒண்ணு, நிறைய கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் சார். நான் சொல்ற சித்தா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, ஆலோபதியில இல்ல. புரியுதுங்களா சார்? சார் புரியுது சார். ஆமா, ஈஸியா மாத்தக்கூடியது, மாறாதது எதுவுமே இல்லை. ஏன்னா 2-3 பிளானட் நல்லா இருக்கு. ஓகேங்களா? பாத்துக்கங்க. கண்ணாடியா போட்டிருக்கீங்க? இல்ல சார், கண்ணாடி எதுவும் போடலாம். கண்ணாடி போடல. பாருங்க, சூரியன் நல்லா இருக்கு. ஓகேயா? தெரியுதுங்களா? சரி. அப்ப நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு பிளானட் நல்லா இருந்தா அந்த கொஸ்டின் நம்ம கேட்கவே தேவையில்லை, கெட்டு போச்சுன்னா தான் அந்த கொஸ்டினை கேட்க வேண்டியிருக்கு. தெரியுதுங்களா? சரிங்க. அடுத்து சுக்கிரன் குருவுடைய வேலையை செய்யும் போது 6ஆம் வீடு போராட்டாதியை தொடர்பு கொண்டு மறுபடியும் போராட்டாதிக்கு அடுத்து வர்ற புதன் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி. ரேவதி என்ன வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வீட தொடர்பு கொள்ளுது. 3ஆம் வீட தொடர்பு கொள்றது நல்லது. அதாவது எப்படின்னா குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்றேன், குழந்தை பாக்கியம் உண்டு. சுக்கிரன் வந்து, அதாவது சார் ஒரு தாம்பத்தியம் பெண்ணோட வச்சுக்கிட்டா கூட எந்த நேரம் இருக்கு. அப்ப படிச்சிருப்பீங்க, இடதுபுறம் வந்து காற்று சுழற்சா என்ன இருக்கும், வலதுபுறம் காற்று சுழற்சா என்ன குழந்தை பிறக்கும். இப்பவும் பாத்தீங்கன்னா சரி, நாடியை வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்கு, அதுக்குன்னு சில பயிற்சிகள்லாம் இருக்குங்க. உங்க ஜாதகத்தை பொறுத்தவரை 3ஆம் வீட்டுல வந்து குருவை செயல்படும் போது குரு வந்து பாத்தீங்கன்னா நேரடியா தான் வீக்கா இருக்க ஒழிய மறைமுகமா பாத்தீங்கன்னா சரி குழந்தை பாக்கியம் உண்டுங்கிறத நல்லாத்தான் காமிக்குது. இப்போ 3ஆம் வீட்டை பொறுத்தவரை பூராட நட்சத்திரம் உட்காந்துருக்கு, நீங்க நாமக்கல்ல உட்காந்துருக்கீங்க. கரூர்ல நல்லா குறிச்சுக்கிறீங்க. நான் ஒவ்வொரு தடவையும் நாங்க சொல்ல மாட்டோம், யாராவது ஒருத்தர் மேடம் சொல்லுவாங்க, இல்லாட்ட வேற யாரும் தான் சொல்லுவாங்க. நான் சொல்றத குறிச்சுக்கிறீங்க. கரூர்ல போய் பூராட நட்சத்திரத்தை அன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. கரூர்ல பூராட நட்சத்திரத்தை அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வரும் பொழுது, பூராட நட்சத்திரத்தை அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வரும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக போய் வேண்டிட்டு வாங்க. ஓகே சார். சோ கரூர்ல எங்க? கரூர்ல ஒரே கோயில் தான் சார் இருக்கு, வேற எங்க சார் கோயில் இருக்கு? கரூர்ல கரூரார் கோயில் இருக்கு, பசுபதீஸ்வரர் கோயில் ஒண்ணுதான் இருக்கு.
ஓகே ஓகேங்களா? ஓகே அங்கேயே போனீங்கன்னா கௌதம் சார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட ஓகே கூட நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. என்ன ரீசன் என்னன்னு கன்சல்ட் பண்ணுங்க. சித்தா ரீதியா எடுத்துக்கிறங்க. அலோபதி போக வேண்டாம். ஓகேங்களா? ஓகே அலோபதி ஓகே போக வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்கு சங்கடமா இருந்தா கூட நீங்க பெர்சனலா கூட எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. ஒன்றும் தப்பு இல்ல. பொதுவா ஓகே என்னன்னா சுக்கிரன் வீக்கா இருக்கு சார். சுக்கிரன் வீக்னா என்னன்னா பொதுவா சைட் அடிக்க தோணாது. ஒரு விஷயத்த ரசிக்க தெரியாது. அழகா வந்து ஒரு பெண் மேக்கப் பண்ணா பிடிக்காது. பெண்கள் பொதுவா செலவழிச்சாலும் பிடிக்காது. இன்னும் நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் அனுபவிக்கணும் இல்லையா? அந்த ஆண் ஆ பெண் அனுபவிக்கிறதுல பெரிய ஈடுபாடு இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இது இயல்பா வர்றது. ஒவ்வொருத்தருடைய விதி பிரகாரம் என்னவோ அதான் நடக்கும். உங்க ஜாதகத்துல அது கொஞ்சம் இல்ல ரொம்பவே கம்மியா காமிக்கிறதுனால அதன் ரீதியா சில மாற்று ஏற்பாடுகள் இருக்கு. சித்தா ரீதியா இருக்கு. எந்த டயத்துல தாம்பத்தியம் வச்சுக்கலாம். பிரபஞ்சம் இப்ப நம்ம இப்ப இரவு நேரங்கள்ல வந்து மழை காலத்துல குளிருதும்போம். ஆனா அதே நீங்க இரவு நேரங்கள்ல கோடை காலமா இருந்தா ஏன் வெயில் ஏசி ஈசின்னு போடுறோம்? பிரபஞ்சங்கிறது நமக்கு என்ன சக்தியை கொடுக்குதோ, பூமி எப்படி சுழற்சி நடக்குதோ அதன் ரீதியாக ஜென்ரலா பாக்குறது வேற. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஜென்ரலா பாக்குறது வேற. ஆனா இது வந்து தனிப்பட்ட உங்க ஜாதகம். உங்க ஜாதகம் மாதிரி உலகத்துல யாருக்குமே இருக்காது. அப்ப ஓகே எல்லாமே பொருளாதாரத்தை கொடுத்த கடவுள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் இழுத்து வச்சுட்டு இருக்காரு. ஏன் சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது? நான் அப்ப எனக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷக்கூடிய அந்த பிளானட் எது? நான் அதை பிடிச்சுக்கிறேன். அதை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறேன்னா நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு கொடுப்பினை இருக்க கிடையாது. நீங்க ஜாதகமே பாக்குறீங்க. கொடுப்பினை இல்லைன்னா சரி நீங்க என்ன செய்யுங்கன்னா யதார்த்தமா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் போய் பார்த்திருப்பீங்க. அவன் ஏதாவது சொல்லிப்பாருன்னா 7.5 நடக்குதுங்க, கண்டசனி நடக்குது, பொங்கு சனி நடக்குதுங்க, கேட்டா ராகு ம் கேது கெட்டு போச்சுங்க, காலசர்பத்துன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஆமாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்றது ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணா 100% ரிசல்ட் எடுத்துறேன். சரிங்களா? கண்டிப்பா கொஞ்சம் செலவாகும் சார். ஆனா நீங்க செலவு அழிக்க மாட்டேங்கிறதுக்கு அதை பார்த்துக்கிறீங்க. கண்டிப்பா செலவு ஆகும். நான் சொல்லிட்டேன். நிறைய செலவு. ஓகே ஆனா நிச்சயமா குழந்தை 2 குழந்தை உண்டுங்க. பார்த்துக்கிறீங்க. ஓகேங்களா? சரிங்க. ஓகே ஆயுள் நல்லா இருக்கு சாமிகளா. பயப்படாதீங்க. ஆயுள் நல்லா இருக்கு. தைரியமா இருங்க. வாகனங்கள்ல போகும் மட்டும் அடிக்கடி வாகனங்கள் செலவு கொஞ்சம் காமிக்குது. நீங்க சும்மா போனாலும் சரி எடுத்த குறுக்க வரவன் என்ன செய்வான்னா மோதிர மாதிரி வருவான். இல்லைன்னா அவனுக்கு நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருப்பியா வண்டி ஓட்டுறான் பாருன்ட்டு. என்ன அதுலயும் பர்டிகுலர் எப்போதுமே ஒய்ஃபை வண்டியில கூட்டிட்டு போகாதீங்க. அந்த அம்மா அதோட வெறுத்து போயிடும். ஏன்டா வண்டியில வந்தான் அப்படின்ட்டு மதுமத இறங்கி ஓடி போயிடும். அதனால முடிஞ்ச முடியும் என்ன செய்யுங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுக்கிரனுங்கிறது 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 11ஆம் வீட்லயும் உட்காந்துருக்கு. தெரியுதுங்களா? ஓகே மதுமிதா இது நடக்குதா? ஆமா சார். ஆமா சார். பாவம் புள்ள ரொம்ப சொந்து வச்சு. தைரியமா இருப்பா. எல்லாம் நல்லா இருக்கும்பா. எல்லாம் நல்ல நேரம் இருக்கின்றதே என்கிட்ட வந்திருக்கீங்க. ஓகேயா? தைரியமா இருப்பா. ஏன்னா 3ஆம் வீடுங்கிறது வாகனம் சொல்லுவோம். பயணங்கள் சொல்றது. பயணங்கள் போகும் பொழுது இந்த குரு நான் சொல்றது பூராட நட்சத்திரம். அதுல குருவுடைய நட்சத்திரம் குருனா குழந்தைக்கு காரணம். சோவன தண்ணி விடுப்பா குடிக்க. இந்த ஒரே நிமிஷம் தண்ணி. அதுல குருவுடைய நட்சத்திரமே வர்றதுனால நீங்க போய் உங்க மனைவி ஜாதத்தையும் பார்த்துக்கிட்டு 2 பேரும் போகலாமான்னு பார்த்துக்கிட்டு அந்த பூராட நட்சத்திரத்துல எப்பன்னா கரெக்டா பூரட்டாதி வர நேரம். அதை நீங்க உங்க ஜாதகம் பார்க்க சொன்னாங்களே அவங்ககிட்ட கேட்டீங்க அந்த டைம் குறிச்சு கொடுப்பாங்க. அந்த டயத்துல போய் அதை பாருங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து இங்க குரு வந்து நல்லா இருக்கு. சனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 4ஆம் வீட்டுல உட்காந்து பூச நட்சத்திரம் 8-10 வருது. பூச நட்சத்திரம் வந்து 8 பூசம் இல்ல உத்திரட்டாதி வந்து பாத்தீங்கன்னா 8-10 தொடர்பு கொள்றது நல்லது இல்லைங்கிறதையும் பார்த்துட்டோம். சுக்கிரன் வந்து வீக்கா இருக்கு. தைரியமா இருங்க தம்பி. எப்பொழுதுமே உங்க ஒய்ஃப் ஓகே உங்க ஒய்ஃப்னால இயல்பா என்னன்னா 2 பேருமே ஒரே நட்சத்திரம். ஒரே நட்சத்திரம்னு ஒரு படத்துல சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா? வடிவேலும் கோவை சரலாம வடிவேல் பொம்பளை வேஷம் போட்டிருப்பேன். கோவை சரலா பொம்பளை. 2 பேரும் ஒரு ரூம்ல போய் தாம்பத்தியம் இருந்தா என்ன இருக்கு? அது மாதிரி தான் உங்க நக்கல் நட்சத்திரம் 2மே பாத்தீங்கன்னா ஆண் எருமையுடைய நட்சத்திரம். தெரியுதுங்களா? 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். 2மே அனுச நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. வாக்குவாதங்கள் பண்ணாலும் சண்டை போட்டாலும் சரிக்கு சரி நிக்கிறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்துல வந்து மாறுபடும். அதனால தாம்பத்தியத்துக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. மன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுற உணர்வுகள் இருந்தா தயவு செய்து விட்டுருங்க. பய ஓகே உணர்வு இல்லாம மன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பியா சந்தோஷம் வச்சுக்கிறோம். ஹாப்பியா நான் சொல்றது அது ரொம்ப கம்மியா இருக்கு. 99% கம்மியா இருக்கு. 1% தான் பாசிட்டிவா காமிக்குது. இப்ப 99 நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா சுக்கிரன் சனியோட சேர்ந்து 4ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் 5ஆம் பாவத்தின் ரீதியாக வேலை செய்ய விடாது. ஓகே 5ஆம் பாவம் மட்டுமா வேலை செய்யாதுன்னா 9ஆம் பாவத்தினுடைய வேலையும் செய்ய விடாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதனாலதான் சொல்றேன் பார்த்துக்கிறேங்க. ஓகேங்க. அடுத்து 4ஆம் வீட்லயேங்க பூச நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு.
பூசு சாரி உத்திரட்டாதி நட்சத்திரம் உட்காந்துருக்கு. உத்திரட்டாதியில உட்காந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராகுவை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ராகுவை தொடர்பு கொள்ளுது. உத்திரட்டாதிக்கு அடுத்தவர் ராகு வந்து திருவாதிரை. திருவாதிரையை பொறுத்தவரையில 7, 9 மறுபடியும் பாத்தீங்கன்னா பூசமே 8, 10 வருது. நல்லா கவனிச்சு பாருங்க. 3ஆம் வீட்லயும் 8, 10, 4ஆம் வீட்லயும் 8, 10. அப்ப 4ஆம் வீட்ல 8, 10னா ஸ்கின் அலர்ஜி எதுவும் இருக்கா? ஸ்கின் அலர்ஜி எதுவும் இல்லை எதுவும் இல்ல. சார். கால்ல எப்படி இருக்கு? கால்ல உங்களுடைய கால் எப்படி இருக்கு? கால் பகுதி ஏதாவது பித்த வெடிப்பு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். பட் ஆனால் இப்போ எதுவுமே ஃபேஸ் மாஸ்க்லாம் போடாமல் போனால் பிம்பிள்ஸ்லாம் டக்குன்னு வந்துடும் சார் ஒரே பிம்பிள்ஸ் நாள். டக்குன்னு வந்துருது. ஓகே. ஹெல்மெட்டு, இல்லைங்க, மாஸ்க் அந்த நீங்க மாதிரி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க தம்பி. ம். நல்ல தண்ணி குடிக்கணும். நீங்க ஓகே. என்ன செய்வீங்களோ யோசிச்சு தெரியும். 5 மணிக்கு கடுக்கா பொடி இருக்கு பாத்தீங்களா? 5 மணிக்கு நீங்க 5 மணிக்கு கடுக்கா பொடி சுடுதண்ணியில வச்சு ஒரு ஓகே. ஸ்பூன், புரியுதுங்களா? ஒரு தேக்கரண்டின்னு சொல்லுவாங்களே, ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சூடா குடிக்கிறீங்க. ஓகே. 48 நாளைக்கு குடிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஓகே. உடம்புல ம். அவ்வளவு கழிவு பொருள் இருக்கு. அதாவது எப்படின்னா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் ம். நடந்தா நடந்தா தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. ம். அந்த நெகட்டிவ் இல்லாம பண்றதுக்கு உடல் ரீதியா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும். அப்ப நீங்க உடல் ரீதியா ரெஃப்ரெஷ் ஆகணும்னா உடல்ல கழிவு பொருள் தேங்கக்கூடாது. நிறைய கழிவு பொருள் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. அது நீங்க எந்த டாக்டர் வேணாலும் போங்க. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா இதெல்லாம் யாரையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தா அப்படிம்பாங்க. ம். நீங்க அது சித்தா டாக்டரோ இல்ல நீங்க ஒண்ணுமே வேண்டாம், ஒரு அக்குப்ரெஷர் செட்டப் போட்டீங்கன்னா அவர் ஈஸியா சொல்லிடுவாரு. நாங்க என்ன பிரச்சனையோ நாங்க சொல்லுவோம். இந்த பிரச்சனை இருக்குப்பா, நீ போய் இவரை போய் பாருப்பான்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, அது பிரபஞ்சம் தான். இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் அந்த வேலையை செய்யுது. உங்களை பொறுத்தவரை 4ஆம் படுங்கிறது எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கிற உறுப்புகள் சொல்லுவோம். அதுல ஓகே. சனியே உட்காந்துருச்சு. சனிங்கிறது என்ன? சிறுநீரகம். இப்ப நீங்களே சொல்றீங்க, அந்த இதெல்லாம் போடலைன்னா பிம்பிள்ஸ் வந்துருதுன்னு சொல்றீங்க. 2ஆம் ம். பாவங்கிறது 4ஆம் பாவமா இருக்கிறது. 4ஆம் பாவங்கிறது 8, 10 தொடர்பு கொள்றது நல்லதுக்கு இல்லை. அப்படின்னா என்ன? உடல் ரீதியாவே நிறைய வந்து பாத்தீங்கன்னா கழிவு பொருட்கள் நிறைய தேங்கி இருக்கு. அப்படின்னா என்ன? ம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சளி வருதுன்னு வச்சுக்கிறேங்க. சளி நிறைய தேக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வெளியேறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறது, அது அதே ம். ஸ்டோர் ஆகி என்ன செய்யும்னா, நமக்கு இப்ப தெரியாது, உங்களுக்கு சின்ன வயசு பையனால தெரியாது. ஃபியூச்சர்ல ஓகே. பெரிய லெவல்ல பாதிப்பு உண்டு பண்ணும், பாத்துக்கிறேங்க. ஏன்னா ம். அது யாரா இருந்தாலும் சரிங்க, நானா இருந்தாலும் சரிதாங்க, பிளானட் அது வேலையை செய்யும். அதுல இருந்து ம். மாறுறதுக்கான வேலையை நாங்க பார்ப்போமே ஒழிய, நீங்க என்ன செய்யணும்னா, சரி சரி ரைட், இவர் என்ன பெரிய டாக்டரா, எம்பிபிஎஸ் டாக்டரா அப்படின்னு மாதிரி நினைச்சிட வேண்டாம். ஏன்னா ஓகே. டாக்டரே வந்து நாங்க சொன்னாதான் போய் ஸ்கேன்ல போய் பார்க்க முடியும். இங்க ம். அப்படி இல்ல. கண்டிப்பா 100% இருக்கிறதான் சொல்றேன். அதை பார்த்துக்கிறங்க. ஓகே. என்னென்ன உணவுகள் முதற்கொண்டு நிறைய நீங்க மாத்த வேண்டியிருக்கு. ஃபுட்டு முதற்கொண்டு நிறைய மாத்த வேண்டியிருக்கு. தெரியும். ஓகே. சரிங்க சார். 4ஆம் வீடை பொறுத்தவரை ரொம்ப வீக்கா இருக்கு. 4ஆம் வீட்டுல வந்து உங்களுக்கு வந்து உத்திரட்டாதி ராகுவை தொடர்பு கொள்ளும்போது திருவாதிரைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7க்கும் 9க்கும் உட்கார்ந்து குருவோட தொடர்பு கொள்ளுது. குருங்கிறது வந்து புனர்வசமா வருது. புனர்வசத்தை பொறுத்தளவுல 11. புனர்வசத்தை பொறுத்தளவுல நல்லா கவனிச்சுக்கிறேங்க. புனர்வசத்தை பொறுத்தளவுல 11, 11 மறுபடியும் டிசைனிங் ஃபேக்டர் பார்த்தோம். டிசைனிங் ஃபேக்டர் என்ன? ராகு தான் வந்துச்சுங்களா? மறுபடியும் ராகு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு தடவை பார்த்துக்கலாம். ராகு குரு, குரு ராகுவே வருது. அப்ப ராகுவே வரும் பொழுது என்ன வருது? சுவாதி வருது. சுவாதிங்கிறது 2ஆம் பாவம். சுவாதிங்கிறது 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்தை பொறுத்தவரை புத்திர பாக்கியத்துக்கு ஒன்றும் தடுக்காது. ஆனா பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கு. 4ஆம் வீட்டு குரு ராகு நல்லா இருக்கு. சனியை பொறுத்தளவுல 8க்கும் 10க்கும் உட்கார்ந்துருந்து பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ராகுவை தொடர்பு கொள்ளுது. சுவாதி நட்சத்திரம் 2ஐ தொடர்பு கொண்டு கேஷா வருது. 2ஐ தொடர்பு கொண்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுசம் வருது. அனுசங்கிறது 4. எங்கிட்டு சுத்தினாலுமே அந்த 4, 8, 8, 10ல இருந்து 4, 2ல இருந்து 4, இந்த 3 சனியுமே அதுலதான் வருது. 4, 4 அடுத்து பாத்தீங்கன்னா 8, 10 அதுலதான் வருது. அது வந்து பொதுவா சனிங்கிற பொறுத்தளவு பெருசா அனுபவிக்க விடாது. அதை நம்ம பார்த்துக்கிறேங்க. அடுத்து இந்த ஆலயங்களை பொறுத்தளவுல பொருளாதாரத்துக்கு, அதாவது 4ஆம் வீட்டு நட்சத்திரம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். 4ஆம் வீட்டு நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்ட்டு போட்டுக்கிறேங்க. உத்திரட்டாதி ஏற்கனவே சொல்லிட்டேன், பசும்பால் குடிக்க கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு தாம்பத்தியமே வச்சுக்கிற கூடாது. ஓகே. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் பசுமாடு தானே சார், எல்லாரும் பசுமாட்டுக்கு தீவனம் எல்லாம் கொடுக்க சொல்றாங்க, நீங்க கொடுக்க கூடாது. பசுமாடு எதிர்த்தாப்புல வந்தா கெட்ட செய்யணும்னு நினைச்சுக்கிறேங்க. மரியாதை ஓகே. குறைவான சம்பவங்கள் நடக்கும். உங்க வாழ்க்கையில நிறைய ரகசியங்கள் வச்சிருக்கீங்க, வெளியே கேட்டா சொல்லவே மாட்டீங்க. காரணம் என்ன? 3ஆம் வீடு 2 4 8 10, 2ஆம் வீடு 2 4 8 10,
4ஆம் வீடு 2 நாள் 8 10, 7ஆம் வீடு 2 நாள் 8 10, 8ஆம் வீடு 2 நாள் 8 10, 10ஆம் வீடு 2 நாள் 8 10, 11ஆம் வீடு 2 நாள் 8 10. அப்ப பாருங்க, எல்லாமே பாருங்க சனிதான் இயக்குது. 1 2 3 4 5 6 7 7 பாவம் தொடருது. அப்ப உங்களுடைய சாதாரண ஒரு விஷயத்தை வந்து வாங்கவே முடியாது. உண்மையை வாங்க முடியாதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த மாதிரி எதையுமே உள்ளேயே போட்டு அடைக்க அடைக்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா பேசி பாருங்க, ஃப்ரீயா மனம் விட்டு பேசுங்க. எதுனாலும் சரி ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஓகேங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த சனி வந்து உத்திரட்டா நட்சத்திரம் கெட்டு போச்சு. உத்திரட்டாதி இன்ட்டு போட்டுக்கிறங்க. உத்திரட்டா நட்சத்திரம் சுத்தமா கெட்டு போச்சு. அடுத்துங்க, 5ஆம் வீட்லயே பிளஸ்ல உட்கார்ந்துருக்கு சூரியன். உத்திராட நட்சத்திரம், விநாயகருடைய நட்சத்திரம். அது புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா எழுதிக்கிறேங்க. கோயில் சொல்லிட்டு வர்றேன், நல்லா பாத்துக்கிறேங்க. இவருக்கு பரிகாரம் மட்டும் தான் நான் சொல்லல. அதோட எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிச்சு எழுதுறது 27 நட்சத்திரத்துக்கு எழுதி போடுங்க சார். மண்டே தான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு. மண்டே எனக்கு வந்து 27 நட்சத்திரமும் பிரிச்சுக்கிறீங்க. இதை எப்படி பிரிக்கிறோமோ அதே தான் இங்கேயுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடறேன். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு 5ஆம் வீட்டுல மட்டும் தான் வீடு இருக்கு. கார்த்திகைக்கு வீடு இல்லை. இப்ப கார்த்திகை எப்படி பிரிப்பீங்க? கார்த்திகைங்கிறது 9ன்னு காமிச்சிருச்சு. எழுதும் பொழுதே என்ன தெரியுமா எழுதுறீங்க? கார்த்திகை 9 ஹேஷ் ஹேஷ். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. கார்த்திகை 9 ஹேஷ் ஹேஷ். அப்படியே சூரியனுக்கு வாங்க. கார்த்திகைக்கு அடுத்து என்ன வரும்? செவ்வாய் வரும். செவ்வாய்ங்கிறது என்ன வரும்? கார்த்திகை அடுத்தது செவ்வாய். மிருகசீரிடம். மிருகசீரிடம் என்ன வச்சிருக்கு? 9. அதுக்கு வீடு இருக்கு. வீடு இருக்கா? 9ல செவ்வாய்க்கு வீடு இருக்கு. அதனால வெறும் 9 மட்டும் போட்டுக்கிறீங்க. அடுத்து பாருங்க, சுக்கிரன் வருது. மிருகசீரிடத்துக்கு அடுத்து ஒரு சுக்கிரன் என்ன வரும்? பூரம் வரும். பூரம் பாருங்க, வீடு இருக்கு 11. அப்ப என்ன போடுறீங்க? 9 11. கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. இவருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நல்லா இருக்கு. இப்போ கார்த்திகை நட்சத்திரம் எப்படி பிரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, கார்த்திகையில எப்படி சார் உட்பிரிவு பிரிப்பீங்க? மிருகசீரிடம் 9, செவ்வாய்க்கு வந்துருங்க. மிருகசீரிடத்துக்கு அடுத்து வர சனி என்ன வரும்? பூசம். பூசங்கிறத 8 பார்த்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வர்ற குரு என்ன வரும்? சனிக்கு அடுத்து வர்ற குரு விசாகம். விசாகம் என்ன வச்சிருக்கு? 12 வச்சிருக்கு. ஓகேங்களா? செவ்வாய் வந்து பிரிச்சுட்டான். வேற என்ன சூரியன்ல? கடைசியில் சுக்கிரன் வந்துருச்சா? சுக்கிரன் ஏற்கனவே இங்கேயே பிரிச்சிருந்திருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. திரும்ப திரும்ப எழுத வேண்டாம். இங்க பிரிச்சிருப்பீங்க. இதை பார்த்துட்டு அங்கே எழுதிருங்க. நீங்க என்ன சுக்கிரன் வரும்? பூர சுக்கிரன் வருமா? இங்க என்ன குருவுக்கு அடுத்து வர சுக்கிரன் பூராட சுக்கிரன் வரும். இந்த பூராட சுக்கிரன் வந்து 3 போட்டுருங்க, வீடு இருக்கு. ஏற்கனவே இங்க எழுதியிருப்பீங்க, எழுதி வச்சிருப்பீங்க. அதை அப்படியே தூக்கி இங்க காப்பி அடிச்சிருக்கு. காப்பி டு பேஸ்ட். முடிஞ்சு போச்சு. புரியும்னு நினைக்கிறேன். இல்ல சார், நீங்க 12 பாவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவீங்க, 27 நட்சத்திரத்துக்கு சொல்லல சார். ஏன்னா அவருக்கு பொறுத்தவரை கார்த்திகை நட்சத்திரம் நல்லா இருக்கு. ஆனா எப்ப போகணும்? கார்த்திகை டயத்துல போகணும். கார்த்திகைங்கிறது வெப்ப கிரகம். அதுல போகலாமா வேணாமாங்கிறத விட இதை விட நல்ல ஸ்டார் எதுன்னு பார்த்து அதன் ரீதியா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எப்பொழுதுமே ஜாதகம் சொல்லும் பொழுது அது சார்ந்த பிளானட்டா இருந்தா தான் நல்லா வேலை செய்யும். அது எப்படிங்கிறத பாத்துக்கலாம். இன்னொன்னு டீஆக்டிவேட் பண்ண தெரியணும். இந்த ஜாதகத்துல டீஆக்டிவேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணணும் சார்ங்கிறது நான் உங்களுக்கு பரிகார கிளாஸ் எடுக்கும்போது சொல்றேன். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து 5ஆம் வீட்டுல செவ்வாயை பொறுத்தளவுல செவ்வாய் 9ஆம் வீட்டுல உட்காந்து மிருகசீரிடம் பார்த்தோம். மிருகசீரிடத்துக்கு அடுத்து வர்ற சனி பாக்குறோம். உங்களுக்கே தெரியும், பூசம் 8 10ன்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து குரு பாக்குறோம். குருங்கிறது 12. அப்ப சூரியன் 5ஆம் வீடாக இருந்தாலும் செவ்வாய் சகோதரர்கள் யாருங்க உங்களுக்கு கூட இருக்காங்களா? சகோதர சகோதரிகள் உறவுகள் வந்து சிறப்பா வந்து இருக்காது. ரொம்ப ஒரு அந்நியோன்யம் இருக்காது. உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா? யாரு? அக்கா இருக்காங்க சார். அக்கா இருக்காங்களா? அக்காவோட ரொம்ப அந்நியோன்யமா இருக்கீங்களா? இல்ல அக்காவுக்கு உங்க அப்பா தான் சப்போர்ட் பண்றாரா? இல்ல சார், நம்ம சண்டை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ம். நல்லா போயிட்டு இருக்கு சார். செவ்வாய் வீக்கா இருக்கு சார். செவ்வாய் வீக்கா இருந்தா அப்படின்னா நேரடியாக நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் மறைமுகமாக நல்லா இல்லை. அவங்க அக்கா ஏன்னா சூரியன் வந்து 5ல உட்காந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீடை தொடர்பு கொண்டு மிருகசீரிடங்கிறது சந்திரன் நட்சத்திரம் உட்கார்ந்து 9ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சனி 8 10. அதுக்கடுத்து என்ன வருது? மறுபடியும் சனி 8 10. மறுபடியும் குருவே வர்றாரு, அது 12. சரிங்களா? அவங்களோட தள்ளி இருக்காங்களா? ரொம்ப தள்ளி பிரிஞ்சிருக்காங்களா? பிரிஞ்சிருக்காங்க. ஏதோ ஒண்ணு சம்பவம் இருந்திருக்கும். ஏன்னா சூரியன் வந்து செவ்வாய் மறைமுகமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இல்லை. 8 10ல இருந்து 12. ஃப்ரீயெல்லாம் பேசிக்க மாட்டீங்களோ? ஃப்ரீயா பேச மாட்டோம் சார். சும்மா சொல்லுங்க, எதனாலும் சும்மா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு நோய் வரும், அதுக்காக தான் கேட்கிறேன். அது இல்லைன்னா
இல்ல சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து வெளியில ஹாஸ்டல்ல போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பையில இருந்தே பிரிஞ்சுதான் இருக்கும். அப்ப இருந்தே பிரிஞ்சுதான் இருக்கீங்க. ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன வருங்கிறதையும் சொல்லிடுறேன். மசில்ஸ் ம். பெயின் வரும், சதை பிடிப்பு வரும். அதுக்காக தான் சொல்றேன். புரியுதுங்களா? ஏதாவது அதான் சார். ஒண்ணுதான் இருக்கும். வந்து அகம்புறம். சொல்லுங்க சார். 20 வருஷமாவே பிரிஞ்சுதான் சார் இருக்கும். ஒண்ணா இருந்தது இல்ல பெருசா. அதுதான் கேட்டேன். ஏன்னா 12ங்கிறது பிரிவு 9ஆம் பாவத்தையே தொடர்பு கொள்ளுது. 9, 12ங்கிற பொழுது செவ்வாயே தொடர்பு கொள்ளுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா சூரியன், நீங்க உங்க அப்பா, அதுல இருந்து